Good morning students. Have a nice day. Today's subject chemistry topic unit 10 changes around us. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததை ரீகால் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். சேஞ்சஸில் 2 டைப்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்டு கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்ச் எல்லாமே ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டெம்பரவரி சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு ஆப்போசிட் கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்சுடைய டெஃபினிஷன் இதுதான். A chemical change is a permanent and irreversible change which produces a new substance. ஸோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது பெர்மனண்ட், அதாவது நிலையானது. இர்ரிவர்சபிள், அது வந்து திரும்பியும் அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அந்த கெமிக்கல் சேஞ்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கடைசியாக ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் சேஞ்சுக்கு இன்னொரு பேர் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் அண்டர்கோ எ ரியாக்ஷன் டு ஃபார்ம் ஒன் ஆர் மோர் நியூ சப்ஸ்டன்சஸ். அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேலே சப்ஸ்டன்சஸ் வந்து ரியாக்ட் பண்ணி நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அது வந்து ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற சப்ஸ்டன்ஸை நம்ம ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற நியூ சப்ஸ்டன்ஸை நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் கெமிக்கல் சேஞ்சஸ். 6 டாபிக்ஸ் பார்த்தோம். அதாவது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு தான் அந்த கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். ஈஸியாக வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்காது. அதாவது கெமிக்கல் சேஞ்ச் வந்து எல்லா கண்டிஷன்லேயும் நடக்காது. ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ், செகண்ட் ஒன் சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், தேர்டு ஒன் எலக்ட்ரிசிட்டி, நெக்ஸ்ட்டு ஹீட், லைட், கேட்டலிஸ்ட். இதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு 3 பார்த்தோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, அதையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குமோ இயல்பாக அதனுடைய ஸ்டேட்லேயே நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒன் சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ். அதாவது அந்த நம்ம எடுக்கிற ரியாக்டன்ட் வந்து நம்ம அப்படியே, அதாவது அந்த ரியாக்டன்ட் கெமிக்கல்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா பவுடராகவோ கிறிஸ்டல்ஸ் மாதிரியே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. நம்ம அதை வாட்டரில் வேறு ஏதாவது சால்வெண்ட்டில் வந்து கரைச்சிட்டு அதை சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துட்டோம்னா அங்கே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அந்த சொல்யூஷன் ஃபார்மில் தான் நடக்கும், சாலிட் ஃபார்மில் நடக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்டு ஒன் எலக்ட்ரிசிட்டி. அதாவது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியோட ஹெல்ப் மூலமாக தான் நடக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அது மாதிரி ரியாக்ஷன் என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் மைக்கேல் ஃபேரடே. ஓகே, இந்த 3 டாபிக் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம ரிமைனிங் 3 டாபிக்ஸ் பார்க்கலாம். ஹீட். நெக்ஸ்ட் ஒன் ஹீட். பாருங்கள், ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் அவர் சர்வைவல் அண்ட் ஆல்சோ ஃபார் த சர்வைவல் ஆஃப் மெனி அதர் லிவிங் பீயிங்ஸ். நமக்கும் நம்மளை மாதிரி லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுட் வந்து இம்பார்ட்டண்ட், நம்ம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான அவசியமான ஒன்று. ஹாவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச்டு யுவர் மதர் குக்கிங் ஃபுட். நீங்கள் அம்மா வந்து சமையல் பண்ணுறதை வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? சி பாயில்ஸ் ரைஸ், குக்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரிப்பேர்ஸ் கிரேவி பை ஹீட்டிங் தெம் ஓவர் ஸ்டவ். நம்ம அம்மா சமைக்கும் போது அரிசியை வேக வச்சு சாப்பாடாக மாற்றுறாங்க, அது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழம்பு, கிரேவின்னா அந்த குழம்பு இதெல்லாமே செய்வாங்க. எதனுடைய மூலமானா ஸ்டவ்வை யூஸ் பண்ணி அதுலேருந்து வர ஹீட் மூலமாக இந்த ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வென் இனஃப் ஹீட் இஸ் கிவன் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் டு கன்வெர்ட் த ரா ஃபுட் ஐட்டம்ஸ் இன்டு குக்டு ஒன்ஸ். ஸோ அந்த ரா ஃபுட், பச்சையான வேக வைக்காத உணவு, அந்த அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாம்
வேக வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், தேவையான அளவுக்கு ஹீட்டை வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்கேயும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் திஸ் பை கண்டக்டிங் எ ரியாக்ஷன் இன் யுவர் லெபார்ட்ரி. நம்ம ஸ்கூல்லேயே நம்ம லேப் இருக்குது, சயின்ஸ் லேப். ஸோ அங்கே வந்து நம்ம பார்க்குறோம், அங்கே நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் நடக்கும். நம்ம லேபில் வந்து ஆசிட் இதெல்லாம் வச்சு நம்ம ப்ராக்டிகல்ஸ்லாம் ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா சால்ட்டு ஆசிடெல்லாம் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து என்ன நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. மோர் டு நோ பாருங்கள். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கம்பனியிங் எவல்யூஷன் ஆஃப் heat are called exothermic reactions, whereas chemical reactions which involve absorption of heat are called endothermic reactions. இது வந்து ஒரு நியூ ஒன், exothermic reaction and endothermic reaction. இது நீங்கள் இனிமேல் வர கிளாஸ்லேயும் படிப்பீங்க. ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் வந்து வெளியேறுச்சுன்னா, ஹீட்டை வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கூட ஹீட் வெளியேறுச்சுன்னா அதை நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிச்சு அப்படின்னா நம்ம அதை எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு எண்டோதெர்மிக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் குளுக்கோஸ் இருக்கும். நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு அந்த குளுக்கோஸ் அதில் வந்து கரைச்சோம்னா, நீங்கள் அந்த இப்போ கண்ணாடி டம்ளர் எடுத்துங்க, அதை தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு சில்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், ஹீட்டை வந்து எடுத்துக்குது. ஸோ அங்கே வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குது. அது மாதிரி நம்ம வீட்டில் அம்மா பெட்ஷீட்டில் துவைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க, சோடாமன்னு சொல்லுவாங்க. அது வந்து சோடியம் கார்பனேட். நீங்கள் அதை தண்ணியில் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு வெசலில் வச்சுட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து அது சூடாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஹீட் வந்து லிபரேட் ஆகுது, எவல்யூஷன் ஆகுது. ஸோ அது மாதிரி ரியாக்ஷனை நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நீங்கள் டீப்பாக நெக்ஸ்ட் இயர்லலாம் படிப்பீங்க, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அண்டு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹீட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேக் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லெட் நைட்ரேட் இன் ஏ ட்ரை டெஸ்ட் டியூப் அண்ட் ஹீட் இட் ஜென்ட்லி ஓவர் ஏ ஃப்ளேம். ஒரு ட்ரையான டெஸ்ட் டியூப்பில் லெட் நைட்ரேட் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அதை வந்து ஹீட் பண்ணுறோம். அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி. ஹீட் பண்ணும்போது என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா யூ வில் ஹியர் கிராக்கிங் சவுண்ட் அண்ட் என் எவல்யூஷன் ஆஃப் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்டு கேஸ். இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது கிராக்கிங் சவுண்டும் எனக்கு அந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி படப்படப்படன்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும், வெளியே வரும். அந்த கேஸ் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு. இன் இண்டஸ்ட்ரீஸ் லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஆர் ஹீட்டட் டு கெட் குயிக் லைம். இண்டஸ்ட்ரீஸ்னால் இப்போ நம்ம சுண்ணாம்பு சூளை நிறைய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கெமிக்கல் நம்ம ஏதாவது தேவையான சப்ஸ்டன்ஸ் தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹீட் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த சுண்ணாம்பு தொழிற்சாலைலாம் பார்த்தோம்னா லைம்ஸ்டோன் அப்படிங்கிற அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து நம்ம சுண்ணாம்பு கல் இருக்கும், அதை ஹீட் பண்ணால் நம்மளுக்கு குயிக் லைம் கிடைக்கும், கால்சியம் ஆக்சைடு. ஹென்ஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் பி அச்சீவ்டு பை த சப்ளை ஆஃப் ஹீட் ஒன்லி. தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் தெர்மாலிசிஸ். இப்போ நம்ம முன்னாடி படித்தது எலக்ட்ராலிசிஸ், அதாவது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அது மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து எலக்ட்ராலிசிஸ் அல்லது எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம். இப்போ தெர்மாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் பி அச்சீவ்டு பை த சப்ளை ஆஃப் ஹீட் ஒன்லி. அதாவது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஹீட்டை அப்ளை பண்ணாதான் நடக்கும். அது மாதிரி ரியாக்ஷனுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் தெர்மாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லைம்ஸ்டோன் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. limestone is the raw material for quick lime, slacked lime and cement. இதுதான் நம்ம சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய டைப் இருக்குது. லைம்ஸ்டோன் இது வந்து ஒரு ரா மெட்டீரியல், அதாவது இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. இதில் இந்த லைம்ஸ்டோனில் இருந்து தான் குயிக் லைம், ஸ்லாக்கடு லைம், சிமெண்ட்டெல்லாம் நம்ம தயாரிச்சுக்கலாம்.
குயிக் லைம் அப்படிங்கிறது சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீற்று சுண்ணாம்பு, ஸ்லாக்கட் லைம் அப்படின்னா நீற்று சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் சுண்ணாம்பு சூளையில் பார்த்தீங்கன்னா இந்த லைம் ஸ்டோனை தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வந்து அந்த சுண்ணாம்பு சூளையில் ஹீட் பண்ணி அதிலிருந்து நமக்கு சுண்ணாம்பு வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஹீட். நெக்ஸ்ட்டு ஒன் லைட். வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ சன்லைட்? சன்லைட் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளால் இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வில் பி அஃபெக்டட் அண்ட் தேர் வில் பி நோ ஃபுட் ஃபார் அஸ் டு சர்வைவ், இஸ்ன்ட் இட்? நம்மளுக்கே தெரியும், சன்லைட் இல்லைன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது உயிரினங்கள் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாமே அஃபெக்ட் ஆயிரும். அது போக நம்ம அந்த உயிரினங்கள் நம்ம எல்லாமே வாழ்கிறதுக்கு ஃபுட்டு வந்து கிடைக்காது. ஏன் ஃபுட்டு கிடைக்காதுன்னா, இப்போ பிளான்ட்ஸ் எல்லாமே சன்லைட் மூலமாக தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வளரணுன்னா நம்மளுக்கு அதுக்கு வந்து சன்லைட் வேணும். ஸோ லைட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். சன்லைட் இஸ் இம்பார்ட்டண்ட் நாட் ஓன்லி ஃபார் அஸ், நமக்கு மட்டும் சன்லைட் முக்கியம் இல்லை, பட் ஆல்சோ ஃபார் பிளான்ட்ஸ். as you know photosynthesis, நீங்கள் 6th ஃபோட்டோசிந்தசிஸ் 5th கூட படிச்சிருப்பீங்க. ஏன்னா பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஃபோட்டோ அப்படின்னா என்ன மீனிங்? லைட். சிந்தசிஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன். ஸோ பிளான்ட்ஸ் வந்து லைட் மூலமாக அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ photosynthesis is a process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. நம்மளுக்கு photosynthesis process தெரியும். அதாவது பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் வச்சுட்டு சன்னில் இருந்து வர லைட் மூலமாக அதுக்கு வேணுங்கிற ஸ்டார்ச்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இதுதான் photosynthesis. The sunlight induces the chemical reaction between carbon dioxide and water. ஸோ அந்த சன்லைட் மூலமாக தான் அந்த கார்பன் டை ஆக்சைடுக்கும் வாட்டருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். which finally ends up in the production of starch. இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ச் வந்து அது வந்து தயாரிக்குது. Thus chemical reactions induced by light are called as photochemical reactions. ஸோ எந்தெந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் லைட் தேவைப்படுதோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். டூ யூ நோ த அல்ட்ராவயலட் ரேஸ் ஃப்ரம் த சன் பிரேக் ஓசோன் மாலிகுல்ஸ் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் into molecular oxygen and atomic oxygen. This atomic oxygen again combines with molecular oxygen to form ozone. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சன்னில் இருந்து யூவி ரேஸ் வந்து வரும், அல்ட்ரா வயலட் ரேஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் யூவி ரேஸ்ன்னு சொல்லுவோம். சன்னில் இருந்து வர்ற யூவி ரேஸ் வந்து இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் இருக்கிற ஓசோனை வந்து என்ன பண்ணுதுன்னா பிரேக் பண்ணுது. ஓசோனுடைய ஃபார்முலா வந்து O3, அதாவது 3 ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஓசோனை வந்து என்ன பண்ணுதுன்னா மாலிகுலர் ஆக்சிஜன் அண்டு அட்டாமிக் ஆக்சிஜன் அண்டு மாலிகுலர் ஆக்சிஜனாக பிரேக் பண்ணுது. இப்போ O3 வந்து என்ன ஆகுதுன்னா மாலிகுலர் அப்படின்னா 2 ஆட்டம்ஸ் அல்லது அதுக்கு மேலே ஆட்டம்ஸ் சேருது. ஸோ மாலிகுலர் ஆக்சிஜன் அப்படிங்கிறது O2. அட்டாமிக் ஆக்சிஜன் ஆட்டம்னா ஒன்றே ஒன்று. ஸோ O2 + O இந்த ரெண்டு சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு O3 கிடைக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இந்த அட்டாமிக் ஆக்சிஜன் ஓவும் மாலிகுலர் ஆக்சிஜனும் சேர்ந்து எகைன் ஓசோனாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபோட்டோகெமிஸ்ட்ரி. ஃபோட்டோகெமிஸ்ட்ரினா என்னென்னு பார்த்தோம்னா, ஃபோட்டோகெமிஸ்ட்ரி இஸ் த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி விச் டீல்ஸ் வித் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் லைட். அதாவது ஃபோட்டோகெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒரு பிரான்ச் தான். அது எதை பற்றி டீல் பண்ணுறது, எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா, எந்தெந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லலாம் லைட் இன்வால்வ் ஆகுமோ அதை பற்றி படிக்கிறது தான் ஃபோட்டோகெமிஸ்ட்ரி.
ஓகே, நம்ம இப்போ ஹீட் லைட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் கேட்டலிஸ்ட். இது ஒரு நியூ வேர்ட். நீங்கள் இனிமேல் கெமிஸ்ட்ரியில் நிறையா ரியாக்ஷன்ஸ்லாம் படிக்கும்போது இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து வரும். கேட்டலிஸ்ட். ஓகே. Sometimes you are advised by the elders to drink a smaller amount of warm water after a heavy meal. Do you know why? இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் எங்கேயாவது போயிட்டோம்னா நிறையா சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஸ்டொமக் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடும், டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ பெரியவங்களும் என்ன சொல்லுவாங்க, ஓம வாட்டர் குடி சரியாக போயின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக நம்ம குடிக்கிறோம்னா, திஸ் இஸ் பிகாஸ் ஓம வாட்டர் மேக்ஸ் டைஜஷன் ஃபாஸ்டர். நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டொமக் தொந்தரவெல்லாம் வராது. லைக்வைஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்பீட் அப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக ஒரு சில சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுவாங்க. தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்டு கேட்டலிஸ்ட். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டாலிக் அயன் இஸ் யூஸ்டு ஆஸ் அ கேட்டலிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா யூஸிங் ஹேபர்ஸ் ப்ராசஸ். அதாவது அமோனியா தயாரிக்கிற அந்த ப்ராசஸ் பேர் ஹேபர் ப்ராசஸ். அமோனியா தயாரிக்கும் போது அந்த அமோனியா வந்து நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்கிறதுக்காக மெட்டாலிக் அயன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மெட்டாலிக் அயன் சேர்த்தும் போது அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், ஸ்பீடாக நடக்கும். ஸோ நம்ம இந்த ரியாக்ஷனில் மெட்டாலிக் அயனை என்னன்னு சொல்லுவோம், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். This ammonia is the basic material for the production of urea, an important fertilizer in agriculture. உங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சரில் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் யூரியா. அந்த யூரியா தயாரிக்கணும் அப்படின்னா அமோனியா வந்து ஒரு பேசிக் மெட்டீரியல். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன் வனஸ்பதி கீ, நம்ம டால்டான்னு சொல்லுவோம். அந்த டால்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபைனலி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ்டு ஆஸ் அ கேட்டலிஸ்ட். கடைசியாக அந்த ஃபைனலி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ்டு ஆஸ் எ கேட்டலிஸ்ட். அந்த டால்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபைனலி டிவைடட்னு நல்லா தூளாக்கப்பட்ட நிக்கலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. Thus speed of certain reactions is influenced by the catalyst and such reactions are called catalytic reactions. ஸோ இது மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Do you know பாருங்கள், enzymes and yeasts are called biocatalysts. இந்த என்சைம்ஸ் அண்ட் ஈஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் ஆக்டிவிட்டி 3. இது முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பை சம் ஃப்ரெஷ் ஈஸ்ட் ஃப்ரம் ஏ க்ரோசரி ஷாப். அதாவது மளிகை கடையிலேருந்து ஈஸ்ட் கொஞ்சம் வாங்க சொல்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. ப்ரிப்பேர் எ பேஸ்ட் ஆஃப் வீட் ஃப்ளோர் வித் வாட்டர் இன் எ வெசல். நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் வாட்டரும் வீட் ஃப்ளவர் கோதுமை மாவையும் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும். ஆட் சம் ஈஸ்ட் அண்ட் லீவ் த வெசல் க்ளோஸ்டு ஃபார் ஃபியூ ஹார்ஸ் அண்டர் சன்லைட். ஸோ அந்த வாட்டர் வீட் ஃப்ளவர் ஆட் பண்ண பேஸ்ட்டு கூட கொஞ்சம் ஈஸ்ட்டை ஆட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வைக்க சொல்கிறாங்க. அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி. வாட் டு யூ இன்ஃபர்? ஸோ அந்த நம்ம ஆட் பண்ண அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் இது முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக், எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். அதாவது கெமிக்கல் சேஞ்ச், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட விளைவுகள், எஃபெக்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். We know that every chemical reaction requires a specific condition to occur. இப்போ நம்ம பார்த்தோம், கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து நடக்கும்போது ஒரு சில கண்டிஷன் வந்து
இருக்குது. ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். when chemical reactions take place there will be production of heat, light, sound, pressure etc. and also many other effects. அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நம்மளுக்கு கூடவே என்ன கிடைக்கும்னா ஹீட் வந்து லிபரேட் ஆகும், லைட் வந்து கிடைக்கும், சவுண்டு, ப்ரெஷர் இதெல்லாமே ஒரு ப்ராடக்டாக கூட கிடைக்கும். அது போக ஒரு சில எஃபெக்ட்ஸும் கூட கெமிக்கல் ரியாக்ஷன்னால் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்டு வெஜிடபிள்ஸ். அதாவது ஃபுட் நம்முடைய சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்பாயிலேஜ் ஆகுது, கெட்டு போகிறது. ஃபுட் ஸ்பாயிலேஜ் மே பி டிஃபைன்டு ஆஸ் எனி சேஞ்ச் தட் காசஸ் ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஹியூமன் கன்சப்ஷன் அப்படின்னா நம்ம மனிதர்களுடைய கன்சப்ஷன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது, உபயோகப்படுத்துறது. அதாவது ஃபுட் ஸ்பாயிலேஜ் அதனுடைய டெஃபினிஷன் இதுதான். ஃபுட் ஸ்பாயிலேஜ் மே பி டிஃபைன்டு ஆஸ் எனி சேஞ்ச் தட் காசஸ் ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அதாவது உணவு கெட்டு போகிறது அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம மனிதர்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அன்ஃபிட், ஃபிட்னா நம்மளுக்கு உகந்த மாதிரி இருக்கிறது, அன்ஃபிட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆகாத ஃபுட் ஐட்டத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபுட் ஐட்டமில் என்ன இருக்கும், ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கும், அதை தான் நம்ம ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். The chemical reactions catalyzed by the enzymes result in the degradation of food quality in the form of development of bad taste and odor, deterioration and loss of nutrients. நம்மளுக்கு தெரியும் இப்போ ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, அது எப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா ஃபுட்டோட குவாலிட்டி, அதோட தரம் வந்து கம்மியாயிரும், டேஸ்ட்டு வந்து பேடு டேஸ்ட் ஆயிரும், ஓடர் அப்படிங்கிறது ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் வரும், அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் சத்தெல்லாம் என்ன ஆயிரும், போயிடும். ஸோ இது மாதிரி இது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபுட் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகிறது அப்படின்ட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ராட்டன் எக்ஸ் டெவலப் எ பேட் ஸ்மெல் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ். ராட்டன் அப்படின்னா அழுகி போகிறது, முட்டை வந்து அழுகி போகிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நம்மளுக்கு தெரியும் அந்த முட்டையை வந்து உடைச்சாலே அது ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதில் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் வந்து லிபரேட் ஆகும். அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடோட அந்த கேஸோட ஸ்மெல் தான் நம்மளுக்கு அந்த முட்டை அழுகி போச்சு அப்படிங்கிறத நம்ம அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ஒன் டிகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டியூ டு மைக்ரோப்ஸ். நம்மளுக்கு தெரியும் காய்கறி பழங்கள் எல்லாம் அழுகி போகிறது, கெட்டு போகிறது எதனால அப்படின்னா மைக்ரோப்ஸ், கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிரியினால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழுகி போயிடும். நெக்ஸ்ட்டு ஒன் ரேன்சிடிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்டு மீட். ரேன்சிடிட்டி அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வருது, துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் நம்ம ரேன்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மீன், அந்த மீட், அந்த சிக்கன், மட்டன் அதெல்லாம் வந்து பேட் ஸ்மெல் அடிக்கும், அப்போ நம்ம அதுவும் கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். Fishes and meat containing high levels of polyunsaturated fatty acids undergo oxidation. It causes bad odor when exposed to air or light. This process is called rancidity. இதுதான் rancidity-யோட definition. அதாவது இந்த ஃபிஷ் மீட்லாம் என்ன இருக்குன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அதாவது கொழுப்பு அமிலங்கள்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த அன்சாச்சுரேட்டட், சேச்சுரேட்டட் இதெல்லாம் இன்னும் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஃபிஷ் அண்டு மீட்டில் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஏர் ஆர் லைட் அது கூட கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஆக்சிடேஷன் ஆகுது. ஆக்சிடேஷனுங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதாவது இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும், அதுதான் நம்ம ஆக்சிஜரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த ஃபிஷ் மீட்லேருந்து பேட் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரேன்சிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த துர்நாற்றம் வீசுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் பாருங்கள், கடற்கரையில் அந்த ஃபிஷ் வந்து கெட்டு போய் கிடக்கத பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்
ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் வென் கட். இது நம்மளே பார்த்துருக்கோம். ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி வச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த ப்ரௌன் கலர் இது மாதிரி ஆயிரும். Apples and some fruits turn brown due to chemical reaction with oxygen in air. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம்னா ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் கூட அந்த மேல் பகுதி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்டு ப்ரௌனிங். ப்ரௌனிங் அப்படின்னா அந்த பழுப்பு நிறமாகிறது தான் நம்ம ப்ரௌனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம்னா இந்த பிளேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி இந்த ப்ரௌன் கலர் ஆகுது. அதை தான் வந்து ப்ரௌனிங் அப்படின்னு சொல்கிறோம். பழுப்பு நிறம் ஆகிறதுன்னு தமிழில் சொல்லுவோம். The cells of apples, fruits and other vegetables contain an enzyme called polyphenol oxidase or tyrosinase. அதாவது அந்த ஆப்பிள் அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட செல்ஸில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமோட நேம் தான் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் ஆர் டைரோசினேஸ். அந்த என்சைமோட நேம். When in contact with oxygen, it catalyzes a biochemical reaction in which the phenolic compounds present in plants become a brown pigment known as melanins. MELANIN, melanin. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரூட் வந்து இங்கே செல்ஸ் வந்து இதில் வந்து என்சைம்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலராக மாறுது. அந்த ப்ரௌன் கலர் பிக்மெண்ட் அப்படின்னாலே கலர் இருக்கிறது, ப்ரௌன் கலராக இருக்கிறது. ஸோ அந்த பிக்மெண்ட்டுக்கு பேர் தான் மெலனின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம இன்றைக்கி பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸில் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தோம். ரான்சிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அந்த ஆப்பிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரௌன் கலராக ஆகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி ரீகால் பண்ணி பாருங்கள். இந்த நியூ வேர்ட்ஸில் நீங்கள் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.